Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பாளர் மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறாரு. இந்த சந்திப்பு குறித்து கேட்கும் பொழுது தமிழக நலனுக்காக சந்திச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வர வேண்டிய நிதிகளை கொடுக்கணும், SSA திட்டத்தின் கீழ் கல்விக்கான நிதியை விடுவிக்கணும், இதெல்லாம் நான் வலியுறுத்தினேன். அது போல பல்வேறு விஷயங்கள் சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? இந்த எடப்பாடி பழனிசாமி மக்களை என்ன நினைச்சிருக்காருன்னு முதல் ஒரு விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சாகணும். பாஜகவோட ஒட்டு இல்ல உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க போய் அமித்ஷாவை பாக்குறீங்கன்னா, ஒரு விஷயம், நீங்களும் இந்த பிஜேபியும் இந்த நாட்டு மக்களுக்கு செய்த துரோகங்கள் 1-2 இல்லை. அதாவது CAA சட்டமா இருக்கட்டும், NRC NPR சட்டங்களா இருக்கட்டும், இல்லைன்னா ஆர்டிகல் 370 திரும்ப பெற்றதா இருக்கட்டும், இல்லைன்னா முத்தலாக்கு சட்டங்களா இருக்கட்டும், இல்லைன்னா வேளாண் சட்டமா இருக்கட்டும், இல்ல அக்னிபாத் திட்டமா இருக்கட்டும், டெல்லி மாநில உரிமை பறிப்பு சட்டமா இருக்கட்டும், இல்லைன்னா இந்த மக்களுக்கு நீங்க செய்த எந்த ஒரு திட்டங்களும், இந்த நாட்டுல கொண்டு வந்த எந்த ஒரு சட்டங்களும் நீங்களும் பிஜேபி செய்ததை இந்த நாட்டு மக்கள் யாரும் மறக்கவும் மாட்டாங்க, உங்க 2 பேரையும் மன்னிக்கவும் மாட்டாங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையில போய் சந்திச்சு பேசுறாரு. தமிழகத்துக்கான நலங்கள் வேண்டிதானே போய் பேசுறேன்னு சொல்றாரு. இப்ப நான் ஒரு பட்டியல் ஒண்ணு வாசிச்சேன்ல, இது எல்லாம் எந்த அடிப்படையில வந்தது? இந்த நாட்டு மக்களுக்கு எதிரான சட்டங்களும் திட்டங்களும் தானே. அப்ப தெரியலையே இந்த நாட்டு மக்களை பத்தி உங்க 2 பேருக்கும்? உதயமின் திட்டமும் உணவு பாதுகாப்பு மசோதாவும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்த திட்டம். அந்த 2 திட்டத்துக்கும் கையெழுத்து போட்டது யாரு? இந்த எடப்பாடி பழனிசாமி தானே. யாரும் மறந்திருப்பாங்களா? பண்ணது எல்லாம் ஒட்டுமொத்த மக்களுக்கும் துரோகம் பண்ணியாச்சு. இப்ப திடீர்னு நீங்க மக்களுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காக நாங்க பேசுறோம், 2 பேரும் சேர்ந்து இருக்கிறோம்னு சொன்னா யாராவது ஒருத்தர் நம்புவாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோ நீங்க இங்க 2 பேரும் செய்த ஒவ்வொரு திட்டமும் சட்டமும் யாரும் மறந்திருக்க மாட்டாங்க. இப்ப திடீர்னு என்ன சொல்றீங்க? இந்த மக்களுக்காக போய் சந்திச்சேன்னு சொல்றீங்கல்ல. அப்ப கடந்த 4 வருஷம் நீங்க 2 பேரும் என்னவா இருந்தீங்க? 2024 சட்டம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இதே எடப்பாடி பழனிசாமிய தன்னோட அருகில உட்கார வச்சிருந்தாரு மோடி அவர்கள். யாரும் மறந்திருக்க மாட்டோம். NDA கூட்டத்துல அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே முதல்ல அந்த கூட்டணில இருந்து வெளியில வந்துட்டேன்னு சொன்னது எடப்பாடி பழனிசாமி. துரோகத்தோட மொத்த உருவம் இந்த எடப்பாடி பழனிசாமி. முதலமைச்சரா இருந்து இந்த மக்களுக்கு பண்ண துரோகம், அதிமுக பொதுச் செயலரா இருந்து இந்த மக்களுக்கு பண்ண துரோகம், இந்த நாட்டுடைய எதிர்கட்சி தலைவரா இருந்து இந்த மக்களுக்கு பண்ண துரோகம், சசிகலாவுக்கு நீங்க பண்ண துரோகம், ஓ பன்னீர்செல்வம் நீங்க பண்ண துரோகம், இந்த எல்லா துரோகத்தின் மொத்த உருவம் தான் எடப்பாடி பழனிசாமி. தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய லாபத்துக்காக எந்த எல்லைக்கும், திரும்பவும் சொல்ற, எந்த எல்லைக்கும் படுத்தே விட்டான் போயான்னு சொல்லி வடிவேல் பாணியில சொல்ற மாதிரி இன்னைக்கு நீங்க போய் படுத்தே விட்டீங்க. அமித்ஷாவுடைய காலில் உருண்டு நிக்கிறீங்க. நீங்க டெல்லிக்கு போகும்போது என்ன சொன்னீங்க? முதலமைச்சர் சட்டமன்றத்துல சொல்றாரு, நீங்க சந்திக்கக்கூடிய முக்கியமான நபர்கிட்ட சொல்லுங்க, மும்மொழி கொள்கை எங்களுக்கு வேண்டாம். அதுதான் இப்ப நான் கேட்க வந்தேன். இந்த முதலமைச்சர் இப்ப சொன்னார்ல, மொழி கொள்கையை பத்தி அங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, நீங்க யாரை சந்திக்க போறீங்கன்னு தெரியும், எதற்காக டெல்லி போயிருக்கீங்கிறது தெரியும், அவங்கள்ட்ட இதை சொல்லுங்கன்னு சொன்னாரு. அந்த தமிழக நலம் சார்ந்துதான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதையும் செய்தியாளர்கிட்ட அவர் தெரிவிக்கிறாரு. இருமொழி கொள்கையை பின்பற்றுறோம், அது நீடிக்கிறதுக்கு தடையா இருக்கக்கூடாது அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் எளிமையா ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். நீங்க இந்த மாநிலத்துடைய எதிர்கட்சி தலைவர், நீங்க சந்திக்க போது இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர், ஏன் முறைப்படி சொல்லிட்டு போய் சந்திங்க? நான் அதிமுக ஆபீஸ்க்கு போயிறேன்னு சொல்லிட்டு எதுக்கு கொல்லப்புறமா போய் பாக்குறீங்க ராத்திரியோட ராத்திரியா? அவர் தான் சந்திச்சதை ஒப்பு கொண்டுட்டாரு, அதுன்னு மறைமுகமா போய் பார்த்தாரு. நீங்க பிளைட் ஏர்போர்ட்ல விட்டு இறங்கும் போது என்ன கேள்வி பிரத்திகாரம் கேட்கும்போது என்ன சொல்றாரு? நாங்க எந்த முக்கியமான நபரையும் சந்திக்க போல, நான் என்னுடைய கட்சி ஆபீஸ் பார்க்க வந்திருக்கேன் அவர் சொன்னாரு.
நீங்க வேணா திரும்ப கூட போட்டு பாருங்க. அப்ப திடுதிப்புன்னு போயிட்டு உள்துறை அமைச்சர்கிட்ட நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்க முடியுமா? திடுதிப்புன்னு போய் சந்திக்க முடியுமா? திடுதிப்புன்னு கோரிக்கை எல்லாம் கையில எதுவுமே இல்லாம எடுத்துமே பார்க்க முடியுமா? இதெல்லாம் யாரு நம்புவா சொல்லுங்களேன் சார். அதிமுக தொண்டனுக்கும் உண்மையா இல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கும் உண்மையா இல்ல, யாருக்கும் உண்மையா இல்லாத ஒரு நபர் சார் எடப்பாடி பழனிசாமி. கேள்வி கேட்கறாங்க, பத்திரிகையாளர் சந்திப்புல நீங்க சொல்ல வேண்டியதானே, ஆமா நாங்க இந்த மாதிரி சந்திக்க போறோம், இந்த மாதிரி கோரிக்கை மனு கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. நீங்க யார் சார், நீங்க யார வேணா போய் பாருங்க, யாருன வேணா கூட்டணி வைங்க, அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. நீங்க பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுனால எங்களுக்கு லாபம் தானே தவிர எந்த வகையிலும் எங்களுக்கு நட்டம் கிடையாது. முதல்ல அதை உணர்றேன் எடப்பாடி பழனிசாமி. ஆனா எதுக்கு பொய்யும் பித்தலாட்டமும் இருக்கு? செய்தியாளர் சந்திப்புல இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. தமிழகத்துல போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமா இருக்கு, அது குறித்தும் நான் சொல்லியிருக்கிறேன். பாலியல் வன்கொடுமை அதிகமா இருக்கு, சிறுமி முதல் மூதாட்டி வரைக்கும் அந்த பாலியல் சீண்டல் இங்க இருக்குது, அந்த தொந்தரவு அதிகமா இருக்கு, அதை பத்தியும் சொல்லியிருக்கிறோம். டாஸ்மார்க்ல முறைகேடு நடந்திருக்கு, முறைகேட்டில் ஈடுபட்டவங்களை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தி இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்றாரு. பேசுறது கொஞ்சம் சுயநினைவோட பேசணும். நீங்க அமித்ஷா கிட்ட போய் இதை சொல்றீங்கன்னா, அமித்ஷா உள்துறை அமைச்சரா இருந்து இந்த நாட்டுல சட்ட பாதுகாப்பு அவர் எங்க செஞ்சிருக்காரு? சட்ட ஒழுங்க, மணிப்பூர் கலவரத்தை பத்தி அவருடைய ஸ்டாண்ட் என்ன? என்ன பிரச்சனை? உத்தரப்பிரதேசல என்ன பிரச்சனை? குஜராத்ல என்ன பிரச்சனை? ராஜஸ்தான், மத்திய இதெல்லாம் அவர் சரி பண்ணிட்டாரா? சாத்தான் கிட்ட போய் வேதம் ஓதுற மாதிரி இல்லையா உங்களுக்கு? சொல்லுங்க. முதல் ஒரு விஷயம். ரெண்டாவது, இதை பத்தி பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு சட்ட ஒழுங்கு பத்தி பேசுறது என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்கிறேன். தர்மபுரி பஸ் எரிப்பு வழக்கு யாரோட காலகட்டத்தில் நடந்தது? கொடநாடு கொள்ளை வழக்கு யாரோட காலகட்டத்தில் நடந்தது? அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்துல சந்தேகம்னு ஓ பன்னீர்செல்வம் போய் தர்ம யுத்தம் நடத்தினாரு, அது யாரோட ஆட்சியில? சொல்லுங்க எல்லாத்தையும். எல்லாமே ஒரு தப்பான ஒரு பர்சன், ஒரு தப்பான நபரை போய் பார்த்து தப்பான தகவல் மட்டுமே பேசினா மக்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நாங்க என்ன வேணா கேட்க முடியுமா? கொஞ்சம் நியாயமா நடந்துக்கணும் சார். நீங்க போயிட்டு உங்களுக்கு காலில் விழணும், அமித்ஷாவுடைய காலை நக்கி பொழைக்கணும்னா அது நீங்க பொழைச்சிட்டு போங்க, அது எங்களுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஆனா கொஞ்சம் நியாயமா நடந்துக்கணும் தான் நாங்க சொல்றோம். அந்த நியாயம் இல்லையே. அமித்ஷாவும் நீங்களும் சேர்ந்தாருன்னா சேரல எங்களுக்குன்னா சொல்லுங்க. மக்களுக்கு துரோகம் பண்றீங்க. ஒவ்வொரு தமிழ்நாட்டு குடிமகனும் உங்களை மன்னிக்கவே மாட்டான், ஒரு சிறுபான்மை மக்களும் உங்களை மன்னிக்க மாட்டான், இந்த நாட்டில் இருக்கிற எந்த ஒரு ஏழையும் உங்களை மன்னிக்க மாட்டான், உங்க ரெண்டு பேரையும். அதோட ரிசல்ட்டை நீங்க தேர்தலில் பாப்பீங்க. இந்த ஒரு படத்துல கவுண்டமணி சொல்லுவாரு பாருங்க, டேய் என்ன நடிப்புடா சாமி, உலக மகா நடிப்பா இருக்குது அவங்க நடிப்பு அப்படின்னு. அந்த மாதிரி இருக்குது இவங்க ரெண்டு பேர் நடிக்கிற நடிப்பு. சிறுபான்மையின மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் யாருமே எடப்பாடி பழனிசாமியை மன்னிக்க மாட்டாங்க, ஏன்னா துரோகம் செஞ்சிருக்கிறாரு, அதிமுக பாஜக கூட்டணி வச்சா எங்களுக்கு தான் லாபம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கடம்பூர் ராஜு பேசும்போது 2026 அதிமுக கணக்கு தொடங்கும் அப்படின்னு சொல்றாரு. எந்த அடிப்படையில் மக்கள் உங்களை நம்புவாங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன் பாப்போம். மக்களுக்காக என்ன செஞ்சீங்க? மொத்த அமைச்சர்கள் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. RN ரவி அதுக்கு அனுமதி தர மாட்டாரு. கண்ணுக்கு தெரிஞ்சு டெண்டர் முறைகேடு வழக்கு பெண்டிங்ல இருக்கு. கண்ணுக்கு தெரிஞ்சு நிலக்கரி ஊழல் இறக்குமதி பெண்டிங்ல இருக்கு. கண்ணுக்கு தெரிஞ்சு LED முறைகேடு வழக்கு நிலுவையில் இருக்கு. கண்ணுக்கு தெரிஞ்சு வாக்கி டாக்கி ஊழல் பெண்டிங்ல இருக்கு. கண்ணுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம விஜயபாஸ்கர் மேல வழக்கு பெண்டிங்ல இருக்கு. குட்கா வழக்கு பெண்டிங்ல இருக்கு. மொத்த அமைச்சர்கள் மேலையும் முன்னாள் அமைச்சர்கள் மேலையும் வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு. என்ன அடிப்படையில் உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க? செஞ்சது அத்தனையும் துரோகம், யாருக்கும் உண்மையா இல்ல. உங்களை தலைவனாக்கணுங்களுக்கும் உண்மையா இல்ல, வாக்களிச்ச வாக்காளர்களுக்கும் உண்மையா இல்ல, சிறுபான்மை மக்களுக்கும் உண்மையா இல்ல, ஏழைகளுக்கும் உண்மையா இல்ல, யாருக்கும் உண்மையா இல்ல. இங்க கணக்கு எங்க தொடங்க? என்னவோ பிஜேபியோட நீங்க கூட்டணி வச்ச உடனே உங்களுக்கு மக்கள் அப்படியே ஓட்டு போட்டுருவாங்களா? தமிழ்நாடு மக்கள், தமிழ்நாடு மக்கள் இந்த மண்ணுல பிஜேபிய 100% புறக்கணிச்சிருக்காங்க. 2019 புறக்கணிச்சிருக்காங்க, 2024 புறக்கணிச்சிருக்காங்க, 2014 புறக்கணிச்சிருக்காங்க.
2014, 19, 24 3 தேர்தலையும் தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபி புறக்கணிச்சிருக்காங்க. இந்த பிஜேபி நீங்க சேர்ந்தானே சேரல யார் சார் ஓட்டு போடுவா உங்களுக்குலாம்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்க சொல்லுங்க சார். ஏதோ பேசணும்னு பேசுறதுலாம் சாத்தியப்படுமா? முதல்ல இது ஒரு கூட்டணி, இது ஒரு இது துரோகம் பண்ணிருக்கீங்க மக்களுக்கு. அததான் நாங்க சொல்ல வரணும். என்னை பொறுத்தவரையும் ஆசைப்படுறது, மக்கள் விரோத கட்சி அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தாலும் ஒண்ணுதான், சேராம போனாலும் ஒண்ணுதான். தேர்தல் வரும்போதுதான் கூட்டணி பத்தி பேசுவோம். இப்ப கூட்டணி பத்திலாம் நாங்க எதுவும் பேசல. கூட்டணி பத்தி பேசினா நானே ஓப்பனா கூப்பிட்டு பேச போறேன், அப்படி தெரிவிக்க போறேன் பத்திரிகையாளர்கள் அழைச்சி. இதுல என்ன இருக்கு? எந்த கட்சி கூட்டணியில கூட்டணி விஷயத்துல எந்த கட்சி நிலையா இருக்கும், எந்த கட்சியும் நிலையா இருக்காது. கொள்கை வேற கூட்டணி வேற, அதுல அதிமுக தெளிவா இருக்கு அப்படின்னு தானே சொல்றாரு. கொள்கை வேற கூட்டணி வேறன்ற வார்த்தையும் வசனமும் நல்லா இருக்கு. அந்த வசனம் நல்லா இருக்குன்றதுக்காக வாழ்க்கை நல்லா இருக்குமா? நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த நீங்க சொன்னீங்கல்ல கொள்கை வேற கூட்டணி வேற அப்படின்னு, கொள்கை இல்லாம ஒரு கூட்டணி எப்படி அமைய முடியும்? அது திமுகவை வீழ்த்தணும், அவ்வளவுதான். எந்த கட்சியும் கொள்கை கிடையாது, பதவி ஆசை, பதவி வெறி. திமுகவை வீழ்த்தணும்னு நினைக்கிறது கொள்கை இல்ல, அது பதவி வெறி. அந்த பதவி அடையணும்ன்ற வெறி. முதலமைச்சர் அது நீங்க சொல்ற கணக்கு அது வராது இல்ல. ஆனால் நீங்க பதவி ஆசைக்கு பேசுறது வேற. கொள்கை இல்லாம எங்கேயும் கூட்டணி அமைய முடியாது, வாய்ப்பே கிடையாது சார். ஏதாவது ஒரு புள்ளியில இணையணும்னா மக்கள் சார்ந்து இணையணும். அந்த புள்ளி உங்களோட சுயநல சார்ந்து இணையக்கூடாது. இடியை விட்டு எடப்பாடி பழனிசாமியை கைது பண்ணிடுவாங்க, சிபிஐ விட்டு வேலுமணியை கைது பண்ணிடுவாங்க, இன்கம் டாக்ஸை விட்டு தங்கமணியை கைது பண்ணிடுவாங்கன்ற சுயநலத்துக்காக கூட்டணி வைக்க கூடாது. ஆனா அந்த கூட்டணி வேற. நீங்க அது மக்கள் சார்ந்த கூட்டணி எல்லாம் கிடையாது. இப்ப நீங்க சோதனை எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்றீங்க அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வீடுகள்ல. இதே சோதனைகள் திமுக முன்னணியினர் வீட்லயும் நடந்திருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன், நான் சோதனை எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லல. இதெல்லாம் வச்சு வேலுமணியையும் தங்கமணியையும் எடப்பாடி பழனிசாமியும் மிரட்டுறாங்க அவங்க. நீ எங்க கூட கூட்டணி வைக்கலைன்னா உன்னை கைது பண்ணிடுவோம் அப்படின்ட்டு மிரட்டுறாங்க. அந்த மிரட்டல் உட்களுக்கு பயந்து போய் எடப்பாடி பழனிசாமி சாஷ்டாங்கமா படுத்திருக்காரு. அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க ரெய்டு போயிருக்காங்க, அவரோட நெருங்கிய நண்பர் வீட்டுல 700 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க, ரொக்கமா 10 கோடிக்கு மேல பணம் பிடிச்சிருக்காங்கன்றது ஒரு பக்கம். ஆனா எடப்பாடி பழனிசாமியும் வேலுமணியோ தங்கமணியோ இல்ல பிற அதிமுக காரங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாம் தான் ஒரு கட்சிக்கு தலைவர், தான் ஒரு கட்சி வச்சிருக்கோன்றதே மறந்துட்டு நீங்க எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போகும்போது பத்திரிகையாளர் கேட்கிறாங்க எங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதிமுக கட்சி ஆபீஸ போய் பார்க்க போயிருக்க அப்படின்னு சொன்னாரு அவரு. அதுக்கப்புறம் தான் அது நைட்டு தான் தெரிஞ்சது அதிமுக கட்சி ஆபீஸ் எங்க இருக்குன்னா, எடப்பாடி பழனிசாமியோட கட்சி ஆபீஸ் எங்க இருக்குதுன்னா அமித்ஷா வீட்டுல இருக்கு. ஏன்னா அந்த கட்சிக்கு ஒரிஜினல் ஓனர் அமித்ஷா மோடி இருந்தா. சோ அவரை போய் பாக்குறது தான் அவரு நாசுக்கா சொல்லிட்டு போயிருக்காரு, கட்சி ஆபீஸ் பார்க்க வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு. அப்ப கட்சி தலைவர் யாரு? அமித்ஷா. கட்சி தலைவர் அமித்ஷாவை போயிட்டு பார்க்க வந்திருக்காரு அவர். அதான். அதனால எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணி வச்சாலும் ஒண்ணுதான், வக்கீல்னாலும் ஒண்ணுதான். அதனால இது ஒரு பெரிய விஷயமா யோசிக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.